guys, welcome to our channel. நம்ம இன்னைக்கு சூப்பரான ஓணம் கெட் ரெடி வித் மீ ஒரு ஓணம் லுக் தான் பார்க்க போறோம். எப்படின்னு பார்க்கலாமா? ரொம்பவே ஈஸியான ஒரு சிம்பிளான அஃபோர்டபிள் பிரைஸ்ல இருக்க மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வச்சு நான் இந்த லுக் எப்படி கிரியேட் பண்ணேன்னு சொல்லி பார்க்கலாமா? இந்த சாரில தான் நான் ஓணம் லுக் கிரியேட் பண்ண போறேன். இது என்னோட அம்மாவோட சாரி. இந்த சாரி தான் நான் இப்போ கட்டியிருக்கேன். சாரி நம்ம சாரி வியர் பண்ணியாச்சு. இந்த சாரி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த சாரி எடுத்து 30 இயர்ஸ் ஆகுது. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நம்ம புதுசாக எடுத்த மாதிரியே இருக்குது. இந்த சாரி கட்டணும்னு சொல்லிட்டு நான் ஒரு நாள் ஆசைப்பட்டேன். இன்றைக்கி நம்ம ஓணம் செலிப்ரேஷனுக்காக எடுத்து வியர் பண்ணியாச்சு. இந்த சாரிக்கு நான் இந்த ஹேர் ஸ்டைல் தான் போட்டிருக்கேன். ஹேர் ஸ்டைல் நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கலாம். மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணால் நம்ம ஸ்கின் எப்பவுமே கொஞ்சம் மாய்ஸ்சராக இருக்கும். மேக்கப் பண்ணும்போது எப்போவுமே நெக்கையும் சேர்த்து கவர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபேஸ் நெக் எல்லாமே சேர்த்து ஒரே மாதிரி தெரியும். ஓகே, இப்போ நம்ம மாய்ஸ்சரைசர் போட்டாச்சு. நெக்ஸ்ட் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கலாம். சன்ஸ்க்ரீன் போட்டாச்சு. மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து லிப் ட்ரையாக இருக்கும். லிப்பை நம்ம மாய்ஸ்சர் பண்ணுறதுக்கு லிப் பாம் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஃபவுண்டேஷன் அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. நான் வந்து எப்பயாச்சும் வெளியில் போகும்போது மேக்கப் இந்த மாதிரி எப்போயும் ரேராக எப்போயாவது ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் போடும்போது பான்ஸ் க்ரீம் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன். ஸோ அது யூஸ் பண்ணிக்கலாம். ரோஸ் பவுடர், காம்பேக்ட் பவுடர் எதுவுமே நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. நான் எப்பவும் யூஸ் பண்ணுற மாதிரி பான்ஸ் பவுடர் தான் கொஞ்சமாக ஃபேஸ்க்கு யூஸ் பண்ண போகிறேன். ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கோம் நம்மள. நான் எப்போவுமே இப்படி தான் மேக்கப் பண்ணேன். அதுதான் உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன். கண்ணுக்கு போடுற மேக்கப் பார்க்கலாம். ஐலைனர் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஐலைனர் போட்டுட்டோம் பாருங்கள். எனக்கு மொபைல் பார்த்து போடுறதுக்கு கரெக்டாக வரல. ஸோ நான் போய் மிரர் பார்த்து போட்டுட்டாங்க. இப்போ நம்ம கீழே போட்டுக்கலாம். ஐலைனர் மேலேயும் கீழேயும் போட்டுட்டோம். இப்போ நம்ம காஜல் போட்டுக்கலாம். காஜல் நம்ம கீழேயும் இங்கே உள்ளேயும் போடுறோம். காஜல் நம்ம இப்போ கீழேயும் கண்ணுக்கு மேலே இந்த இடத்துலையும் உள்ளேயும் போட்டிருக்கோம். கொஞ்சம் நல்லா ஒரு போல்டான பிரைட் லுக் கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ ஸ்மோக்கி லுக் வேணும்னா இந்த இடத்துல இப்படி கீழே இங்கே இப்படி போட்டு கொஞ்சமாக லைட்டமாக இப்படி ஸ்மஜ்ஜான மாதிரி கலைச்சி விட்டுக்கோங்க. ஸ்மோக்கி லுக் கிடைச்சி. ஐ மேக்கப் போட்டேன். காஜல் எல்லாமே போட்டு முடிச்சிட்டேன். கண்ணுக்கு போடுற மேக்கப்பில் ஃபைனலாக மஸ்காரா அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு பிங்க் ஷேட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பிங்க் லிப்ஸ்டிக்கே நான் ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த பொட்டு தான் போடுறோம். அழகான ஜிமிக்கி தான் இப்போ நம்ம போட போகிறோம். ஃபுல்லாக எல்லா ஜுவல்ஸுமே போட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். நம்ம மேக்கப் லுக் பார்த்தாச்சு. பூ எப்படி சடையில் வச்சுட்டு ஃபைனல் லுக் பார்க்கலாம்.
ஃபைனலாக இப்போ நம்ம பூ எல்லாமே தலையில் வச்சாச்சு. ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மாட்டல் போட்டுருக்கோம் நம்ம இந்த இடத்துல. ஓணம்னாலே அது இல்லாமல் எப்படி இம்பார்ட்டன்ட் நம்ம ஒன்று ஃபைனல் டச்சுக்கு யூஸ் பண்ணணும். அது என்னன்னு பார்க்கலாமா? சந்தனம் வச்சதான் கேரளா ஓணம் லுக் கம்ப்ளீட் ஆகும். ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸில் வாங்கின மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வச்சு ஒரு கேரளா பிரைட் லுக்கே நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓணம் கெட் ரெடி வித் மீ லுக் இப்போ சூப்பராக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. என்னோட சிஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணா அழகாக சடைலாம் இந்த மாதிரி சடையில் பூ வச்சு சூப்பராக ரெடி பண்ணியிருக்கான். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு இந்த ஓணம் ரொம்பவே ஸ்பெஷல். ஏன் அப்படின்னா திருவோணம் நட்சத்திரத்தை நம்ம வந்து ஓணம் ஃபெஸ்டிவல் சொல்லிட்டு ஃபெஸ்டிவலாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். கேரளாவில் செலிப்ரேட் பண்ணுவாங்க. நம்மளுக்கு ரொம்பவே பிடிக்கிற ஃபெஸ்டிவல் எல்லாமே நம்மளுமே செலிப்ரேட் பண்ணலாம். நானும் என்னோட சிஸ்டரும் திருவோணம் ஸ்டார். ஸோ எங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ஃபெஸ்டிவல். நீங்களும் திருவோணம் ஸ்டாராக இருந்தால் யாரெல்லாம் திருவோணம் ஸ்டார் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எப்போவுமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான vlogல பார்க்கலாம். பாய்.